அம்மா அம்மா என்னடா உங்களோட பழைய தெரியுமா ஸ்கூலில் லோகேஷ் ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்து இதுக்கு போன வாரம் ஏகாதசிக்கு நீங்களாம் பட்டினியாக இருந்தீங்களா, திருவாதிரைக்கு ராமானுஜர் என்ன பண்ணிங்கன்னு கேட்குறான். இதில் என்னடா ஃபன்னியாக இருக்குது? அவன் நல்ல விஷயத்த தானே கேட்குறான். அதில் என்ன ஃபன்னை கண்ட நீ? ஐயா, அவனோட பாஸ்ட் தெரியுமா? அவன் வந்து எதுக்கு திரும்ப நட்டிக்கிற, ப்ரேயர் ஒழுங்காக நிற்க மாட்டான், ப்ரேயரும் சொல்ல மாட்டான், அப்புறம் இது குடுமி போகிறத பற்றி கிண்டர் பண்ணுவான், மோஸ்ட்டாக எது பெருமாள் செய்கிறேன்னு கேட்பான். இப்போ வந்து பெரிய நல்லவ மாதிரி பேசுகிறான் என்கிட்ட. இல்லைடா ஆழ்வான், கரெக்ட், அவன் அப்படி சொன்னதெல்லாம் தப்பு தான். பட் தென் அப்படி இல்லைடா ஆழ்வான், நீ வளர்ந்த விதம் என்ன, அவன் வளர்ந்த விதம் என்ன சொல்லு. எனக்கு தெரியாது, நீ சொல்லு. உனக்கு என்ன தெரியாது? இப்போ நீ அவங்க அப்பா பண்ணுறா, அவங்க அம்மா பண்ணுறா, அதனால நீனும் பண்ணுற. பட் அவன் வந்து அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால் இனிஷியலி அவன் அந்த மாதிரி பேசியிருக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து ராமானுஜரை பற்றி பேசுகிறான், அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறான். அதெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து அதை பற்றி தான் யோசிக்கணும் தவிர, அவன் பாஸ்டில் என்ன பண்ணான், அவன் பாஸ்டில் பேடாக இருந்தான், அவன் பாஸ்டில் என்ன நக்கல் பண்ணான், அவன் பாஸ்டில் என்ன கிண்டல் பண்ணான், அதை பற்றியெல்லாம் பேசின்னு இருப்பியா? அவன் என்ன பெருசாக பண்ணிட்டான்? அவன் வீணை வாசிச்சானா, பாட்டு பாடினானா, ஸ்லோகம் கற்றுனானா, பிரபந்தம் கற்றுனானா, இல்லை எந்த விதமாக ராமானுஜருக்கு கைங்கரியம் இல்லை சர்வீஸ் பண்ணுறான்? இல்லைடா ஆழ்வான், அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு நீ இந்த மாதிரி யோசிக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு, புரியுதா? ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து ராமானுஜர் அடியாராக ஆகிட்டான். அடியார் மீன்ஸ் இஸ் ரெடி டு இஸ் கோயிங் டு டூ சர்வீஸ் டு ஹிம். அவனுக்காக அவனை அர்ப்பணிச்சு, அவனுக்காக அவன் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறவனை பற்றி பேசும்போது அவனோட பாஸ்ட், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவன் பாஸ்ட்டை பற்றி நம்ம பேசவே கூடாது, அதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. தென் ஆஸ் யூ செட், அவனோட கேப்பபிலிட்டி பற்றி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யார் சொன்னேன்? ஆஸ் யூ செட், பாட்டு பாடினாதான், இல்லை வீணை வாசித்தாதான், இல்லை பூ தொடுத்தாதான், இல்லை பிரபந்தம் சொன்னாதான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்னு இல்லை. பெருமாளுக்கு எந்த விதமாக வேணால் கைங்கரியம் பண்ணுறான். அவளோட கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஆழ்வானா வீணை வாசிப்பான், ஸோ அவன் அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுவான். ஸ்ருதியா அவளுக்கு பேச தெரியும், ஸோ அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும். அவங்க அப்பாவா பாடுவா, அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணட்டும். அந்த பையனா அவன் பெருமாள் சூப்பராக தூக்குவான், ஸோ அந்த மாதிரி கைங்கரியம் பண்ண. அந்த மாதிரி அவளால் என்ன முடியுமோ அந்த மாதிரி கைங்கரியத்தை அவர் கொடுக்க போகிறார். ஸோ அவன் என்ன பண்ணிடுவான், என்ன கிழிச்சிடுவான், அந்த மாதிரி பேசுறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை, தகுதியும் இல்லை. புரியுதா? புரியுது. இப்போ நீ என்ன சொல்ல வர? இப்போ ஒருத்தர் ராமானுஜர் அடியாரம் ஆயிட்டனா அவரோட கேப்பபிலிட்டிஸும் அவரோட பாஸ்ட்டும் பற்றி பேசவே கூடாது. கண்டிப்பாக பேசக்கூடாது. இதில் ஒரு ஒரு சூப்பரான விஷயத்த நீ யோசிச்சியா? நீ சொன்னல உன் ஃப்ரெண்டு, அவனுக்கு பெரிய பேக்ரவுண்டே இல்லை, அவன் வந்து ஏன் பெருமாள் சேவிக்கிறேன்னு கேட்டான் அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் வந்து இன்னைக்கு ஏன்டா எப்படிலாம் பெருமாள் சேவிக்கலாம்டா அப்படின்னு கேட்குறான்னா, ஹவு மச் பெருமாள் ஹஸ் சேஞ்ச்டுன்னு நீ யோசிச்சியா? யோசிக்கவே இல்லையே. அதை யோசிச்சிருந்தா இவ்வளோ டவுட் உனக்கு வந்திருக்காது. ஸோ எவன் ஒருவன் பெருமாளை நான் பெருமாளுக்கு ஏதாவது பண்ணணும்னு உள் மனசுலேருந்து நினைக்கிறானோ அவனை பெருமாள் எப்படி வேணால் மாற்றிடுவார். புரியுறதா? ஸோ அந்த மாதிரி ராமானுஜர் அடியாராக இருக்கிறவனை பற்றி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பண்ணுறதோ, அவனோட பாஸ்ட்டை பற்றி பேசுகிறதோ, அவனை பற்றி என்ன சொல்கிறதோ வந்து தப்பு. புரியுறதா? புரியாது. ஸோ வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ்? என்னன்னா ராமானுஜர் அடியார்னா அவளை பற்றி எந்த தப்புமே பேசக்கூடாது. கரெக்டு. அது தவிர நீ என்ன பண்ணணும்? இப்போ அவன் கூட பழகணும், கூட பேசணும், அப்புறம் எப்படிலாம் டிஃப்ரெண்டாக ராமானுஜருக்கு சர்வீஸ் பண்ண அதை பற்றி பேசணும், அப்புறம் எக்ஸெட்ரா அந்த மாதிரி. கரெக்டு. அவனுக்கு தெரியாத விஷயத்த நீ அவன்கிட்டேருந்து அவன்கிட்டேருந்து கற்றுக்கணும். உனக்கு தெரியாத விஷயத்த அவன்கிட்டேருந்து நீ கற்றுக்கணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் சேர்ந்து சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணணும். புரியுதா? ஸோ you should never ever disrespect Ramanujar Adiyar. Whoever he can be in the past, you cannot disrespect.